அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் செவ்வாய் பகவானுடைய இடப்பெயர்ச்சியினால் 12 ராசிகளுக்கும் ஒரு அதிரடியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு இருந்தாலும், சுபபலன்கள் நடந்தாலும், சில ராசிக்காரவங்களுக்கு மிக உன்னதமான சுபபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ மீன ராசியில் பயணமாகி கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ஜூன் 1ஆம் தேதி முதல் மேச ராசியில் சஞ்சாரம் செய்ய போகின்றார். இந்த மேச ராசி செவ்வாய் பகவானுடைய சொந்த வீடு. இந்த சொந்த வீட்டுக்கு ஜூன் 1ஆம் தேதி செவ்வாய் வரப்போறார். இந்த 1ஆம் தேதியிலிருந்து 45 நாளைக்கு எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு அதிரடியான மாற்றம், முன்னேற்றங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாம், தொழில் மேன்மையெல்லாம் கொடுக்க போகின்றார் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷக்கணக்காக வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு சொந்தமாக ஒரு வீடு கட்டி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மனசில் பயம் இருக்குமா? நம்ம எடுக்கிற முயற்சிக்கு முட்டுக்கட்ட வருமா? அடுத்து 1ஆம் தேதி வந்துடுமே, வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற பயம் இருக்குமா? இல்லாட்டி நம்ம நினச்ச நேரமெல்லாம் வீட்டுக்கு வர்றோம் போகிறோம், வீட்டுக்காரவங்க சத்தம் போடுறாங்களே அப்படிங்கிற பயம் இருக்குமா? கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. நம்மளுடைய உறவு முறைகள் வந்தால் கூட வீட்டுக்காரவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அடிக்கடி ஆள்க தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னலாம் சொல்லுவாங்க. ஆனால் சொந்த வீட்டில் குடியிருக்கிறோம், அந்த கேள்வி இனிமேல் யாராவது கேட்பாங்களா? நாமளாக கேட்டுக்கிட்டா தான். இந்த அமைப்பு தான் இந்த செவ்வாய் பகவான் சொந்த வீட்டுக்கு வர்றது. அப்போ இந்த சொந்த வீட்டுக்கு செவ்வாய் பகவான் வந்தால், மேசராசிக்கு வந்தால் என்ன நன்மையான பலன்கள் நடக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. கால புருஷனுக்கு முதல் ராசி மேசராசி. இந்த மேசராசிக்காரவங்க கடந்த கால மாதங்களில் ஜென்ம குருவாக குரு பகவான் இருந்த பொழுது கண்டிப்பாக சில வழிகளில், கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்திருப்பாங்க. நிதி பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மறைஞ்சிருக்கும். மனசங்கடங்கள், உறவினர்களுக்கு மத்தியில் கூட மனச்சங்கடங்கள் வந்திருக்கும். தொழில் விஷயங்களில் பார்ட்னர்களுக்குள்ள சில விஷயங்கள், மனஸ்தாபங்கள்லாம் நடந்திருக்கும். எதை செஞ்சாலும் ஒரு காலதாமதமாகவே உங்களுடைய சூழ்நிலை போயிட்டு இருந்திருக்கும். நீங்கள் எந்த காரியத்துக்கு அந்த காரியம் சீக்கிரமாக நடந்திருக்கிறார். ஒரு பணத்துக்காக எதிர்பார்த்தாலும் சரி, ஒரு வேலைக்காக எதிர்பார்த்தாலும் சரி, ஒரு சப்போர்ட்டிங்காக யாரையும் நீங்கள் தேடி போயிருந்தால் கூட அது சீக்கிரமாக உங்களுக்கு அந்த உதவி கிடைச்சிருக்காது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் கடந்த மாதங்களில் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ ராசி அதிபதியை ராசிக்கு வர்றதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, எதையுமே முடியாதுன்னு நினைக்காம முடியும்னு நினைக்கிற ஒரு மனப்பக்குவம் எல்லாம் இந்த நேரத்தில் வரும். இனிமேல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் துணிஞ்சு தாராளமாக இறங்கலாம். அதுக்கு செவ்வாய் சப்போர்ட் பண்ணுவார். கண்டிப்பாக நீங்கள் எந்த துறையில் போனாலும் அதில் கண்டிப்பாக சாதிப்பீங்க. அந்த மாதிரி சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள், கூட்டாளிகள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. தொழில் பார்ட்னரில் இது வரைக்கும் இருந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்களை கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இதுக்கு முன்னாடி பொறுப்புகளை கூட இருந்தவங்கள்ட்ட கொடுத்துருப்பீங்க. இனிமேல் பொறுப்புகளை நீங்களே எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். வீட்டில் கூட இது வரைக்கும் உங்கள் வீட்டுக்காரமாக தான் சில பொறுப்புகளை எடுத்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்ககிட்ட இருந்து வாங்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பின்னாடி நீங்கள் நில்லுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அவங்கள நீங்கள் கட்டளையிடக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக உங்கள் தொழில் மூலமாக நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில், வருமானத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதிலெல்லாம் உங்களுடைய நுண்ணறிவை நீங்கள் பயன்படுத்தி தைரியமாக இறங்கி செய்வீங்க. லாபம் ரெட்டிப்பாக இருக்கும். இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரங்களில் நல்ல வியாபாரம் அதீதமான வளர்ச்சியில் போயிட்டுருக்கும். நல்ல வியாபாரம், கஸ்டமர்கள் நிறைய வருவாங்க. அதன் மூலமாக வியாபாரத்தில் நல்ல லாபத்தை நீங்கள் உண்டு பண்ணி வைக்கிறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு சவாலான வேலையும் எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்துடும். இப்போ மேசராசிக்காரவங்களுக்கு திருமண விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் கைகூடும். புரியுதுங்களா?
நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலுமே வெற்றியில் தான் முடியும். சுருங்க சொன்னால் அதான் உண்மை. அப்போ மேசராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் தடை தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. எதுலேயும் முன்னோக்கி முயன்று நீங்கள் போய்கிட்டே இருங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஜெயிப்பீங்க. எங்கே போனாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதுக்குள்ள வாய்ப்பு இந்த 45 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காதான்னு கேட்காதுங்க. அதுக்கப்புறமா நாம் எப்படி போகணும் அப்படிங்கிறது இப்போ அடித்தளமாக நம்ம அமைச்சுக்கிருவோம். அதுக்குள்ள வாய்ப்பு அந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முரட்டத்தனம் முன்கோபம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த செவ்வாய் ராசிக்கோ லக்னத்துக்கோ வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த எண்ணங்களை கொடுத்துருவார். அந்த முரட்டத்தனம் முன்கோபம் எதையுமே யோசிக்காமல் செய்கிறது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் இருக்கும். அதில் கொஞ்சம் பார்த்து எதை செய்யணும் அப்படின்னு பார்த்து யோசனை பண்ணி செய்யுங்க. முன்கோபத்தை குறைச்சிருங்க. குருட்டு தைரியத்தை மட்டும் விட்டுருங்க. மற்றபடி நீங்கள் என்ன செஞ்சாலும் அது தீர்க்கமாகவே முடியக்கூடிய அமைப்பில் இருக்கும். அடுத்ததாக கடகராசிக்காரவங்க, உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் செவ்வாய் வர்றதுனால தொழில் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட வேலைகளில், இராணுவத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறையில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நல்ல மாற்றங்கள் இருக்கும். அவங்களுக்கு அந்த துறையின் மூலயமா சம்பள உயர்வு அப்படிங்கிறது, வருமான உயர்வு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அவங்க அந்த துறையில் சிறந்து விளங்குவாங்க. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவாங்க. இவங்களுடைய உத்தியோக திறமையினால அந்த துறை சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும். நிலம்புலன் வாங்கிறது, அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயமான சூழ்நிலை இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதில் வளர்ச்சி ஏற்படும். மருத்துவத்தில் மேல் படிப்பு படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் படித்தா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கைகூடி வரும். அடுத்ததாக மகர ராசிக்காரவங்க, மகர ராசிக்கு 4வது வீட்டில் செவ்வாய். இந்த 4வது வீட்டில் செவ்வாய் வர்றதுனால புது வீடு யோகம் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைச்சே தீரும். அதே மாதிரி புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குகிற வசதிகள் ஏற்படும். இவங்க எந்த சூழ்நிலையிலையும் சரி, இந்த நேரத்தில் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. பொதுவாகவே 4ல் செவ்வாய் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கடனை உடனே வாங்கி கூட அவங்க சொந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இந்த கடன் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாற்று வழிகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா பொதுவாக செவ்வாய் 4ல் இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு சிறப்பான ஒரு ஆதாயம் இருக்கணும். அப்போ ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். கட்டிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதீதமான வளர்ச்சி இருக்கும். அதன் மூலமா நல்ல லாபத்தை பெறுவாங்க. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, மருத்துவ தொழில் செய்கிறவங்க, மருத்துவம் சார்ந்த மருந்து பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அதீதமான வளர்ச்சி இருக்கும். உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டம் தான் இது. அந்த தொழில் சிறப்பாக நடக்கும். லாபம் பன்மடங்காக இருக்கும். இந்த உணவுத்தர சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறவங்களுக்கு கேட்குற சம்பளம் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய வேலை திறமை அந்த மாதிரி இருக்கும். மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு புரியுதுங்களா? மாதிரி இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல ஆதாயம் இருக்கும். பரம்பரை சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆதாயம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளால் அந்த பரம்பரை சொத்துக்கள் மூலமாக வர லாபத்தை வச்சு அந்த இக்கட்டான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அமைப்பில் அந்த சொத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி அம்மாவுடனான பாசம் அதிகரிக்கும். இருந்தாலும் அப்பப்போ தாய்க்கும் பிள்ளைக்கும் சின்ன சின்ன மகனுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வரும். அது உடனே மாறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? உங்களுடைய வாகனங்களுக்கு அடிக்கடி ஒரு ரிப்பேர் செலவு வரும். அப்போ வண்டி வாகனங்களை கையாளுற போது கவனமாக பார்த்து கையாளுங்க. வண்டி எடுக்கிற போது எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து எடுங்க. இடைவெளியில் போய் நிப்பாட்டி அவர் மெக்கானிசத்தை தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கு அடுத்தாப்புல சிம்மராசி. சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். இது உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொடக்கத்தில் ஆரம்பத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார். பொதுவாகவே பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் ஆரம்பமே அதிரடியான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருவார். அப்போ அப்பாவின் மூலமாக அன்பு, பாசம், ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். தந்தையாருடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். தந்தையார் வழி முன்னோர்களால் இவங்களுக்கு சிறப்பான ஆதரவு இருக்கும். ஏற்கனவே ஏதாவது ஒரு திட்டம் தீட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது வேலை விஷயமா எதுக்கோ ஒரு திட்டம் தீட்டி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்து ஈடேறும் அப்படிங்கிறது தான்.
அதன் மூலமாக வெளியூர் பயணங்கள் போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். அந்த வெளியூர் வேலைகள் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு சிறப்பான லாபத்தை தரும், வருமானத்தை தரும். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் வராது. இது மாதிரி போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உறுதியாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ போட்டி பந்தயங்களில் வந்து போட்டித் தேர்வுகள் வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது தான். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்றால் வேலை உறுதி. இப்போ அதானே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் வந்து நீங்கள் தாராளமாக முயன்று முன்னேறலாம். இந்த அரசு வேலை கிடைக்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டகரமான ஒன்று தான். அது இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது இருக்கும். காரிய அனுகூலம் நிச்சயம் உண்டு. முன்னோர்களுடைய அருளாசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நேரம் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. அடுத்ததாக விருச்சக ராசி நண்பர்கள். விருச்சக ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல வர்றதுனால பொதுவாகவே செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வந்தாலே நமக்கு எதிர்பாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளை எதிர்கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நாம் கரெக்டாக போயிட்டே இருந்தாலுமே நமக்கு தேவையில்லாத பிரச்சனை நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் தாண்டி போய் முயன்று முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். அப்போ கடன் அப்படிங்கிற பிரச்சனையை எப்படி அதுலேருந்து மீள்றது அப்படிங்கிறத நீங்கள் அந்த புத்தி கூர்மையை வச்சு, அந்த உடல் உழைப்பினால் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிருவீங்க. அதற்கான வழி பிறக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி வேலையின் மூலமாக நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை செய்கிற இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போ இந்த விருச்சக ராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் வந்து 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் வர்ற போது நோய் எதிரி கடன் ஸ்தானம் அப்படிங்கிற இந்த பிரச்சனைகளெல்லாம் நமக்கு உண்டு பண்ணுவார். ஆனாலும் அதில் வெற்றியும் கொடுத்துருவார். அப்போ எதையுமே எதிர்நோக்கி ஜெயிச்சு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இப்போ பகைமை வரும், அந்த பகைமையை வெல்லுவீங்க. கடன் வரும், அந்த கடன்லேருந்து மீள்வீங்க. இப்படிமாக விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இந்த 45 நாட்கள் ஒரு சரிசமமான சூழ்நிலையில் இருக்கும். மற்றபடி எல்லாம் சுபபலனை. அடுத்ததாக மிதுன ராசிக்காரவங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமரப்போறாரு அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக 100க்கு 100% இந்த ஒரு 45 நாட்கள், ஜூன் 1 முதல் ஒரு 45 நாட்களுக்கு மிதுன ராசிக்காரவங்களுக்கு எதிலும் லாபம் அப்படிங்கிற நோக்கோடே நீங்கள் தாராளமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்கும். அது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். அப்போ அசையும் சொத்துக்கள் வாங்கணும், நிலம்பலம் வாங்குறதே ஒரு சொத்து தான். அந்த சொத்து வாங்கணும் அப்படின்னா அந்த சொத்து வாங்கக்கூடிய நேரம் இது. நீங்கள் தாராளமாக அந்த நேரத்தில் வாங்கலாம். அதுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இந்த புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிற யோகமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமைப்பு. அப்போது நினைச்சது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திலிருந்து தருவார். அதற்கு அடுத்தாப்புல பெண்களுடைய ஜாதகத்தில் எப்படி ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், பெண்களை பொறுத்த மட்டும் வந்து கணவன் மூலமாக நல்ல ஒரு ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு நினச்சாலும் அந்த கணவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நான் இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி இந்த பொருள் வாங்க போகிறேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்போ மனைவிக்கு வந்து கணவர் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி மனைவியினுடைய சொல் கேட்டு மனைவிக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேர் வந்து இடம் வீடு எல்லாம் ரெடி பண்ணி மனைவி பேரில் கூட எழுத வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு பாக்கியம் கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா செவ்வாய் கணவர் அவர் 11ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக மனைவிக்கு லாபம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த 45 நாட்கள் அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி உறவு வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் கட்டுமான துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான லாபகரமான ஒரு தொழில் வாய்ப்பு இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதாவது பொதுவாக வந்து சிவில் சம்மந்தப்பட்ட வேலைகள், கட்டிட வேலைகள் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிற அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு மிக லாபகரமான காலகட்டம்.
அவங்க அந்த துறையில் சிறந்து விளங்குவாங்க. அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக இருக்கும். மன திருப்தி இருக்கும். ஏற்கனவே வேலையில் உள்ளவங்களுக்கு வந்து வருமானம் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உங்கள் உழைப்புக்கு கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகளும் அதே மாதிரி தான் இருக்கும். 11ஆம் இடம் அப்படிங்கிற சொல்வது இந்த செவ்வாய் வந்தாலே கண்டிப்பாக எதிலும் லாபம், எங்கும் மேன்மை அப்படிங்கிற மாதிரியே வாழ்க்கை இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் நல்ல லாபகரமான சூழ்நிலை தான் இப்போ நிலவும். ஆக இந்த செவ்வாயினுடைய பயிற்சியினால் மிதுன ராசிக்காரவங்க, விருச்சக ராசிக்காரவங்க, மேச ராசிக்காரவங்க, கடக ராசிக்காரவங்க, மகர ராசிக்காரவங்க, சிம்ம ராசிக்காரவங்க, இந்த ராசிக்காரவங்களுக்கு எல்லாமே இந்த ஜூன் 1 முதல் கண்டிப்பாக வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சந்தோஷமான குடும்ப நிகழ்வுகள் அப்படிங்கிறது, வருமானத்தில் சிறப்பான நிலை அப்படிங்கிறது எல்லாமே இருந்தே தீரும். அதை அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.